கைஸ் வெல்கம் டு ஆர்கேசிஓசி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அப்படி என்னென்னா பார்த்தீங்கன்னா, நம்மகிட்ட என்னென்ன மேஜிக் ஐட்டம் இருக்குது, அதை எப்படி க்ளோஸ் பண்ணுறோம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி ரைடு மெட்டீரியல் தான், வீக்லி ரைடு தான் அடிக்க போகிறோம். ஸோ இப்போ என்கிட்ட வந்து பார்த்தோன்னா ஒரு பில்டிங் இருக்குது அப்டேட்டடாக, அது இமிடியேட்டாக போட முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்கிட்ட இருக்கிறது கிராண்ட் வார்டனு. பில்டிங்கில் வந்து பெருசாக இல்லை, எல்லாமே எலிக்ஸிர் அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம பெருசாக போகக்கூடாது, எப்படியா இருந்தாலும் ஃப்யூச்சரில் நமக்கு வந்து டைம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அடுத்தடுத்தது வந்து வரப்போகிறானுங்க எல்லாமே வந்து பில்டர்லாம். ஸோ அதனால் வந்து இப்போதைக்கு சிம்பிளாக போட்டு ரேங்க்டு பேட்டில் ஃபில் ஆகும். ஸோ அதனால் வந்து சிம்பிளாக ஏதாவது போட்டுடலாம் 6 ஹவர்ஸ் அந்த மாதிரி நினைக்கிறேன் நான். 6 ஹவர்ஸில் ஒன்று போட்டுடலாமா? பாம்பு தான் இருக்கிறதே சின்னது, இதனால் 12 ஹவர்ஸ் இருக்குது. 12 ஹவர்ஸில் ஒன்று போட்டுருவோமா? ஓகே, 12 ஹவர்ஸில் போட்டுருவோம். இவன் 12 ஹவர்ஸில் வரட்டும். நான் 12 ஹவர்ஸில் ஒருத்தன் வரான், 1 டே 2 ஹவர்ஸில் ஒருத்தன் வரான், அந்த மாரி வச்சுருக்கோம். ஏன்னா இப்போ நம்ம ஃபுல்லாக ஆகிடும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. இதுவும் ஃபுல்லாகி தான் இருக்குது. சரி இருந்தாலும் இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போதைக்கு டியூஸ் கிடையாது. சரி பார்ப்போம். ஓகே கைஸ், ஏன்னா இப்போ நம்ம ரேங்க்டு பெட்டில் இன்னும் கொஞ்சம் இருக்குது. அதை ஃபுல்லாக அட்டாக் பண்ணிடுவோம். அட்டாக் பண்ணோம்னா எப்படியும் லூட் ஃபுல்லாகிடும், அதனால தான். சரி இப்போ நம்ம யூஸ்வல் ரொம்ப வளவலன்னு போகாமல் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு சப்ஸ்கிரைப் இது போட்டுக்குங்க. 33,000 ஃபஸ்ட் எடுத்துருக்கானுங்க, அவ்வளோ நம்ம எடுக்க முடியாது. ஏன்னா நம்மக்கிட்ட இருக்கிறது இன்னும் மொத்தம் 35,000 தான். அதிலே 10,000 ஆல்ரெடி ஃபுல்லாகி கிடக்கு. இப்போ ஒரு 13,000 எடுத்தால் 23,000 ஆகிடும். சரி ஓகே, நான் முறையாக வந்து கேபிட்டல் பீக் அதை வந்து அட்டாக் பண்ண போகிறேன். எப்படி இருக்குன்ட்டு பார்ப்போமா? எப்பயும் போல் தான் நம்மளுடைய இதுதான் நம்மளுடைய ஆர்மி. ஸோ ஃபஸ்ட்டு இவனை இறக்குவோம். ஆஹா, சவுண்டு இல்லாமல் போயிடுச்சு கைஸ். சவுண்டு உங்களுக்கு கேட்குமா? சவுண்டு வச்சுருந்தேன், சவுண்டு இல்லை. ஓகே, அடி நவுத்திக்கிட்டே இருக்கான் கைஸ். ஒரே ஆள் இவ்வளோ பண்ணுறான். நம்ம ஒரே ஆள் இங்கிட்ட இறக்கி விடாமல் வீட்டை நிறைய வீட்டை இடிக்க வேண்டியது இருக்கும் போல். 13,000க்கு வந்து நிறைய வீட்டை இடிச்சிட்டு தான் போகிற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். நேராக அங்கே போகணும். எங்கே போகிறானுங்கன்னு தெரியலையே. இந்த இடத்துல தான் ஃப்ரீசிங் ஸ்டோன் வேணும். ஸ்பீடு ஓகே, இந்த இடத்துல ஸ்பீடை இதை போட்டுக்கலாம். ஏன்னா அப்கமிங்கில் வந்து இங்கே தான் தேவைப்படுது. நிறையா பாம்பு அது இதுன்னு இங்கே தானே வச்சுருக்கானுங்க. ஓகே, இந்த இடத்துல தான் நான் வந்து இந்த ஸ்பெல் யூஸ் பண்ண போகிறேன். ஒருவேளை அதுக்கு யூஸ் பண்ணியிருக்கலாமோ? ஓகே, 29% எடுத்தாச்சு. 31, எனக்கு தெரிஞ்ச 60 எடுப்பானுங்களா அப்படிங்கிறது சந்தேகம். பார்ப்போம். மேக்ஸ் விசஸ் மேக்ஸு 34% எடுத்துட்டானுங்க. மைனர் தான் மாசு. ஓ மை காட், இங்கே பாருங்க கைஸ், ஈகிள் அட்லர்லாம் இருக்குது. ஈகிள் அட்லர்லாம் சிக்கனை முடிஞ்சு போச்சு போலையே. சிக்கி தான் அங்கே முடிச்சுட்டானுங்கன்னு நினைக்கிறேன் ஆல்மோஸ்ட்டு. இன்னும் ஒருத்தன் தான் இருக்கான். ஒருத்தன் அங்கே போயிருக்கக்கூடாது, இங்கே வந்திருக்கணும். அவன் தெரியாமல் அங்கே போயிட்டான். எதுலேயும் சிக்காமல் போகணும். ஓ மை காட், அங்கே போயிடாத, இங்கிட்ட வந்துட்டு ரைட். இந்த ஒரு மைனர் கரெக்டாக வேலை பார்க்குறான். ஏன்னா இதுக்குன்னு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. கடைசியில் இதை ஃபுல்லாக கிளியர் பண்ணிட்டு, இந்த மைனர் ஃபுல்லாக கிளியர் பண்ணிட்டு வந்தானாவே நமக்கு வந்து மிகப்பெரிய விஷயந்தான். பார்ப்போம். இந்த ஒரு நிமிஷம் இருக்குது. மேக்ஸிமம் டைமும் ஒரு மேட்ரு இருக்குது. ஏன்னா நம்ம அதுக்குன்னு போய் நம்ம ஒதுக்க முடியாது. இப்போ இது நம்ம பர்சன்டேஜில் வந்துடும்ல, ஒவ்வொரு பர்சன்டேஜில் வந்துடுது இல்லையா? ஸோ அதனால் நமக்கு ஒரு பெனிஃபிட் இருக்குது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு 50க்கு வருவானான்னு சந்தேகமாக தான் இருக்குது. ஏன்னா இந்த சைடு இந்த 4ஐயும் விட்டுட்டான். ஓகே, இருக்கிற வரைக்கும் அவன் ஒர்க் பண்ணுறான்னு நினைக்கிறேன். 50க்கு வரமாட்டான், ஏன்னா அது ஒவ்வொன்றும் ஓடுது. பார்ப்போம், ட்ரை பண்ணுவோம். அது கரெக்டாக கணிச்சிருது பாருங்கள் முன்னாடியே. ஓகே, 49க்கு வந்துருக்கு கைஸ். கிளான் கேபிட்டலில் ஃபஸ்ட் அட்டாக் வந்து பார்த்தோன்னா நம்ம 49% போட்டு அடிச்சிருக்கிறோம். அட்டாக் இன்னொன்று போகுமா? அமைஞ்சிருச்சு இந்த முறை. ஓகே, இன்னொன்று செக் பண்ணுவோம். நம்ம வந்து நேராக அங்கே போக முடியாது, அதனால் வந்து நம்ம இப்படி தான் போய் ஆகணும். சரி ஓகே, அதற்கு வந்து இவனை ஒரு தடவை அடிச்சிடலாம். அதுக்கப்புறம் இப்படி இறக்குவோம். இப்படி இறக்குனா தான் நமக்கு வந்து ஏதாவது பெனிஃபிட் கிடைக்கும். அதனால் வந்து இப்படி இங்கே ஒன்று போட்டுட்டு, ஏன்னா அப்கமிங்கில் அங்கே தான் போய் நிற்பானுங்க. அப்புறம் வந்து ஃப்ரீசிங் வந்து இந்த இடத்துல போடுவோம். ஓ மை காட், வீட்டுக்கு சேர்த்தே போட்டுக்கலாம் ஃப்ரீசிங்கு. ஓகே, இந்த இடத்துல மறுபடியும் ஒரு தண்டர் ஸ்பெல்லு. வேறு எதுவும் பண்ண முடியாது, தண்டர் ஸ்பெல்லு தான் போட்டாகணும். எனக்கு தெரிஞ்சு இது எத்தனை பர்சன்டேஜில் வரான்னு பார்ப்போம். ஆனால் 3 அட்டாக் போய் தான் ஆகணும். சில பேர் வந்து 2 அட்டாக்லாம் முடிச்சிடறானுங்க.
பட் அஸ் யூஸ்வல் 3 அட்டாக் போய் தான் ஆகணும். 3 அட்டாக் போகாமல் போக முடியாது. கண்டிப்பாக 3 அட்டாக் போய் தான் ஆகணும். 3 அட்டாக் இல்லாட்டி 4 அட்டாக் கூட சம்டைம்ஸ் போகிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம மைனர் தான் யூஸ் பண்ணுறோம். பட் ஆனால் ஈக்குவல் ஆர்ட்டிலரி இதில் இருக்குது இல்லையா, அதனால் வந்து அது கஷ்டம் இருக்குது. ஓகே, இதுக்கப்புறம் வந்து ஓகே இதில் 4000 எடுத்துட்டான். இன்னும் ஒரு அட்டாக் இருக்குது. அந்த ஒரு அட்டாக்கில் 3% எடுக்கணும். ஆனால் வந்து முதல்ல ஈகிள் ஆர்ட்டிலரி தூக்கணும். ஈகிள் ஆர்ட்டிலரி தூக்குனா தான் நமக்கு வந்து ஈஸியாக கிடைக்கும். பட் ஈகிள் ஆர்ட்டிலரி தூக்கிறதுக்கான எந்த வழிமுறைகளுமே இங்கே கிடைக்கல நமக்கு. ஓகே, இப்படி போனால் ஈகிள் ஆர்ட்டிலரி தூக்கிடலான்னு நினைக்கிறேன். ஓகே, இப்படி போனால் நம்ம தூக்கிடலான்னு நினைக்கிறேன். இப்படி போனால் நமக்கு தூக்கிடலாம். இப்படி போனோம்னா நமக்கு வந்து இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து ஸ்பெல்லை போட்டு ஈகிள் ஆர்ட்டிலரி மட்டும் முடிச்சு விட்டோம்னா ஓகே தான். இந்த இடத்துல நம்ம இதை போட்டுருவோம். ஓகே, அட்லீஸ்ட் நம்ம வந்து 3% எடுத்தாகணும். 100% இந்த இதில் எடுத்தாகணும். ஏன்னா எடுத்தால் தான் நம்ம வந்து அடுத்ததுக்கு நம்ம வந்து பர்ஃபெக்டாக பண்ண முடியும். ஏன்னா 50லேருந்து 29 வந்தாச்சு. இதுக்கப்புறம் நம்ம பண்ணுறது கஷ்டம் தான் நினைக்கிறேன். ஏன்னா நான் ஒருத்தன் தான் இருக்கான். ஓகே, 4 அட்டாக் எடுத்துக்குன்னு நினைக்கிறேன் கரெக்டாக. ஓகே, பட் இன்னும் 2000 தான் இருக்குது. நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன். இன்னும் எத்தனை ஓகே இன்னும் 4-5 இவன் இருக்கான். நல்ல வேளை ட்ராகன் வந்து இதில் மாட்டிக்கிச்சு, அதனால் இப்போ பிரச்சனை கிடையாது. பார்ப்போம் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ எடுக்கிறான்ட்டு. முடிஞ்ச வரைக்கும் 1800 தான். இதுக்கப்புறம் நம்ம வந்து இதுக்காக நம்ம வந்து ஒரு அட்டாக்கை நம்ம ஸ்பெண்ட் பண்ண முடியாது. ஓகேவா, முடிஞ்சிருச்சு. ஓகே, இன்றைக்கி ஆல்மோஸ்ட்டு வந்து நம்ம எவ்வளோ எடுத்துருக்கோம் அப்படின்னா ஒரு 10,000 எடுத்துருக்குறோம். நியர்பை 10,000 எடுத்துருக்குறோம். அதுவும் 2-3 அட்டாக் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா, 3 அட்டாக் யூஸ் பண்ணியிருக்கோம். முதல்ல நியர்பை 11,000 எடுத்துருக்கோம். பட் இன்னொரு அட்டாக் எடுத்தோம்னா போனஸ் அட்டாக் வரும். 2 அட்டாக் இருக்கும். ஓகே, போனஸ் அட்டாக் வந்தாலும் பிரச்சனை இல்லை. ஓகே, பண்ணிடுவோம். ஏன்னா பாவம் பசங்க, நம்ம வந்து கிளானுக்கு வந்து உண்மையாக இருக்கணும். அவங்க பாவம், அவனுங்க வந்து அப்படி இருக்கக்கூடாது. நம்மளை நம்பி வந்து அப்படி வெயிட் பண்ணக்கூடாது. ஏன்னா வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இது இவ்வளோ தானே இருக்குது, அது எதுக்கு போய் அட்டாக் பண்ணிட்டுன்னு நினைப்பாங்க. இதில் ஒரு அட்டாக் பண்ண 4000-3000 கிடைக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. வேண்டாம், நம்ம வந்து க்ளோஸர் கொடுத்துட்டு போயிடுவோம். ஒரு கிளான் கேபிட்டல் அடிக்கிறதுக்கு எவ்வளோ ஆகும் அப்படின்ட்டு. நியர்பை வந்து 4 அட்டாக் ஆகுது கைஸ் எனக்கு. பட் சில பேர் வந்து பார்த்தோன்னா கரெக்டாக அதை யூஸ் பண்ணி அடிக்கிறாங்க. நமக்கு வந்து அந்த டைமிங் வந்து ஒரு பிரச்சனையில் இருக்குது. ஓகே, மேபி உங்களுக்கும் அந்தமாரி ஆக வாய்ப்பு இருக்குது. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி. ஓகே கைஸ், எனிஹவ் நம்ம வந்து ஏன்னா க்ளோசிங் அட்டாக் நாளைக்கு யூஸ் பண்ணாமல் இருக்காங்க, வேஸ்ட்டாக தான் போகும். ஓகே, எனிஹவ் இதில் வந்து 2000 அட்டாக் ஓகே தான். நமக்கு 2000 கிடச்சிருச்சு நம்மளுக்கு. இப்போ நம்ம போனஸ் அட்டாக்கும் இது கிடச்சிருச்சு, அதனால் நோ ப்ராப்ளம். ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் இதுக்கு போவோம். நெக்ஸ்ட் இதுக்கு போனோம்னா அது கொஞ்சம் பிரச்சனை. பட் இங்கே எனிஒன் கேன் ஜாயினில் இல்லை, நம்மளது இன்வைட் ஒன்லி தான் இருக்குது. ஓகே, எனிஹவ் நான் குரூப்பில் பேசிவிட்டு திருப்பி வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.